இதுதான் அது நெய்வேலி லிக்லேட், அது பழுப்பு நிலக்கரின்னு சொல்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்தோம் இல்லையா, அதுதான். இது எத்தனை அடியா கீழே? கிட்டத்தட்ட இப்போ அங்கே 180 அடி ஆகும். 150 அடி உயரத்துக்கு கீழே போயாச்சுங்க ஐயா. 180 அடி கீழே ஆழம். 180 அடி கீழே ஆழம் போய் இப்போ அந்த கருப்பாக தெரியுது பாருங்க, அந்த கருப்பு தான் நிலக்கரி படுகை. இப்போ அதை தோண்ட இன்னும் எத்தனை வருஷம் இது தோண்டுவாங்க? இது எத்தனை வருஷம் தோண்டலாம்? ஒரு 10 வருஷம் தோண்டலாம் இருக்குங்க. அப்படியே ஒரு 100, 150, 200 வருஷம் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த மண்ணெல்லாம் அப்புறப்படுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? அப்புறப்படுத்திட்டே போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஊருங்க வரும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோ இல்லைன்னா பணம் கொடுத்துட்டோ அப்படியே அவங்களுக்கு அந்த நிலக்கரி பாட்டத்தில் இருக்கு. இப்போ இது மொத்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மொத்தம் இதுதானவா? இது ஒரு பிளான்ட். இதுக்கு அடுத்தது அங்க ஒரு இது இருக்கு, ஒன்று இருக்கு. சரி, ஒண்ணே. அடுத்தது செகண்ட் மைன்ஸ், அங்க ஒரு மைன்ஸ் தெரியுது பாருங்க. சரி, ஆமா. இதே மாதிரி அங்க ஒரு மைன்ஸ் இருக்கு. சரி, மைன்ஸ். இது ஃபர்ஸ்ட் மைன்ஸ். சரி, அதுலயே ஃபர்ஸ்ட் மைன்ஸ்ல 1A. அடுத்து செகண்ட் மைன்ஸ். நம்ம விருதாலம் நீங்க போறீங்களா? ஆமா ஆமா. அந்த லெஃப்ட்ல இருக்கும் நெய்வேலியிலேயே. ஆமா, 1 2 நெய்வேலி 2. அதுக்கு பின்னாடி ஒரு பிளான்ட் இருக்கு. ரைட் சைடு லெஃப்ட் சைடுல ஒரு மைன்ஸ் இருக்கு. சரி. அடுத்தது இதுக்கு பவர் பிளான்ட். சரி. பவர் பிளான்ட் இங்க 2000 மெகாவாட். 2000 மெகாவாட்டுக்கான உற்பத்தி, அது வேற உற்பத்தி ஆகுது. மூலப்பொருளும் வெளியே போகுது, மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் போகுது. வெளியிலயும் நிலக்கரி வேலை போயிட்டு இருக்குது. எங்க அப்பா, இங்க ஒரு 50,000 ஒர்க்கர் நிரந்தர பணியாளர். 50,000 பேர், அடேங்க 1,00,000 பேர் ஒர்க் பண்றாங்க. சரி, இந்த பிளான்ட் தொடங்கி இதுதான் ஆரம்பத்தை தொடங்கி முதல் பிளான்ட்டா? ஆமா. அப்ப கிட்டத்தட்ட பார்த்து இதை தொடங்கி ஒரு 70-80 ஆண்டு இருக்குமா? அப்ப 70 ஆண்டா இன்னும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அடேங்க அப்பா, சாதாரண விஷயம் இல்லையா? பாருங்கய்யா, இது காமராஜர் காலத்தில் இது தொடங்கப்பட்டது. சரிங்களா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி பழுப்பு அனல் நிலம், பழுப்பு நிலக்கரி, என்னமோ பெரிய அது ஆற்றல் உடையது, இத்தனை கடல் உடையது சொல்கிறோம் இல்லையா? உயர்தர நிலக்கரியும் இருக்குது. சாதாரண நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்போம், அந்த நிலக்கரி இந்த மாதிரி தன்மை உடையது. ஒரு பழுப்பு நிலக்கரிங்கிறான், சில பேர் செம் நிலக்கரிங்கிறான். அந்த மாதிரி இது ஒரு வகையான நிலக்கரி. இது பேர் இலுமினேட்டா, என்னது லிக்னைட்டுங்கிற ஒரு வகை சார்ந்த நிலக்கரி. இந்த மாதிரி 4-5 வகை நிலக்கரி இருக்குது. அந்த எரிபொருள் திறன் கலோரி வேல்யூ அதிகமாக இருக்கும். இது ஒரு மாதிரி உள்ள நிலக்கரி தான். ஆந்திரசைட் லிக்னைட்ன்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆந்திரசைட் அது வந்து ஒரிசாவில் கிடைக்கும். ஒரிசாவில் கிடைக்குது. வெறும் 2 மீட்டரில் கிடைக்கும். 2 மீட்டரில் கிடைக்கும். அடங்க, ஒரிசாவில் ஒர்க் பண்ணேன் நான். அப்படியா? சரி சரி. அடுத்தது இது செகண்ட் குவாலிட்டி. சரி. தேர்ட் குவாலிட்டி இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கலோரி வேல்யூ கம்மியாக, அந்த எரிகிற தன்மை. ரைட், புரியுது. இதை பார்த்துட்டு தான் ரஷ்யன்காரன் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு 700 மெகாவாட்ஸ் போட்டாங்க முதல். அதனுடைய கட்டிங், அதனுடைய டிஸ்மாலிங் பண்ணும்போது கட்டிங் செட்டால ஊதவே முடியல அந்த இரும்பை. அப்படியேங்கப்பா. 1962ல பண்ணது. அப்போ அந்த இப்போ பண்ற தெர்மல் பிளான்லாம் சும்மா நார்மல். ஓகே, இது இன்னும் பல வருடங்கள் போயிட்டு இருக்கும். இன்னும் இது பல வருடங்கள் போயிட்டு இருக்கும். இப்போ குறைஞ்சது இல்லை, ஒரு 4000 பேர் வேலை செய்வாங்க, கண்ணுக்கே தெரியல. இதில் மட்டும் எத்தனை பேர்? இப்போ இந்த பிளான்ட் எத்தனை பேர்? ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்பா, கருப்பாக இருந்தங்காட்டி என்ன நீல அகலம். இப்போ இந்த தண்ணியில் வந்து நிலத்திலிருந்து ஊறின தண்ணி அப்படி என்ன பண்ணி அப்படி உறிஞ்சி அவர் போட்டு விட்றாங்க. அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இதே இருக்கு அந்த பைப், இது போயிட்டு இருக்குது தண்ணி. இது போய் ஆற்றுல போய் கடலில் போய் சேர்ந்துடும் இல்லையா? விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த பால் மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது, அது விவசாயத்துக்கு அவன் பயன்படுத்திக்கலாம். பம்ப் பண்ணி பண்ணுறது பூரா விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்பா, சாதாரண விஷயம் இல்லை அப்பா. சரிங்க ஐயா, அருமை. ஆனால் திட்டமிட்டு வெடிச்சு பாம்பு வச்சு பொழந்துட்டே இருப்பாங்க, வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டே இருப்பாங்க. மேலே சரி பண்ணாக்க அப்போ அதனுடைய இறுகித்தன்மை கொஞ்சம் விலகாய் அதில் கட் பண்ணுவாங்க மிஷினை வச்சு. அருமை. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு லேயர் மொத்தம் 4-5 லேயர் இருக்கு. அந்தந்த லேயர்லயும் மிஷின் இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கீழே அப்படியே நிலக்கரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க எவ்வளோ மீட்டர் பாருங்க. பார்த்தேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணுதுங்களா, இதுல இருந்து அது வரலையும் இந்த இந்த மணல் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த அப்போ மேலே இருக்கிற மண்ணை வெளியே கொண்டு போகணும் ஐயா. அதான் மண்மேடு. ஐயோ, அப்போ எத்தனை டன், எத்தனை லட்சம் கோடி டன் எடுக்கணும். இந்த மண்ணை ஃபாரினர் கேட்டான். ஓ, நல்லா கொழு நெகுன்னு இருக்குறா. கிளே களிமண், அருமையான கிளே. பானை செய்யறது, செராமிக் செய்யறது. ஆமா, அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அதுல வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் அணுகுண்டு அப்படி தயாரிக்கிறதுக்கு அவங்க ஐடியா பண்ணி. ரைட். அப்போ யுரேனியம் தூரியம்ல அதில் கலந்துருக்குது அந்த பகுதியில். அதனால இவங்க பார்த்துட்டு ஆஹா, இது நமக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்ட்டு
சரி சரி சரி